ஒரு லெட் காட்சியில் களின் வரிசை எவ்வாறு செயல்படுகிறது? ஏ. டிரான்சிஸ்டர்களாக as transistors. பி. பிக்சல்களாக as pixels. சி. மின்தடையங்களாக as resistors. டி. மின்தேக்கிகளாக as capacitors. சரியான பதில் பி. பிக்சல்களாக as pixels. 6. ஒரு லெட் திரையில் உள்ள ஆயிரக்கணக்கான சிறிய கள் ஒவ்வொன்றும் ஒரு பிக்சலாக செயல்பட்டு ஒளியை உமிழ்கின்றன. இந்த பிக்சல்கள் ஒன்றிணைந்து முழுமையான படங்களை உருவாக்குகின்றன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கடத்தும் பொருட்களுக்கு பின்வருவனவற்றில் எவை எடுத்துக்காட்டுகள்? ஏ. கண்ணாடி மற்றும் நெகிழி. பி. தாமிரம் மற்றும் அலுமினியம். சி. பீங்கான் மற்றும் சிலிக்கான். டி. இரப்பர் மற்றும் மரம். சரியான பதில் பி. தாமிரம் மற்றும் அலுமினியம். சரியான விடை தாமிரம் மற்றும் அலுமினியம். தாமிரம் மற்றும் அலுமினியம் ஆகியவை தங்களுக்குள் மின்சாரத்தை மிக எளிதாக கடத்தும் பண்பு கொண்ட சிறந்த மின்கடத்திகள் ஆகும். இவற்றில் கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருப்பதால் மின்சாரத்தை நன்கு கடத்துகின்றன. பின்வரும் குடும்பங்களில் எது தனிம வரிசை அட்டவணையின் தொகுதி 1-க்கு சொந்தமானது? ஏ. கார உலோகங்கள் ஆல்கலாய் மெட்டல்ஸ். பி. இடைநிலை உலோகங்கள் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். சி. போரான் குடும்பம் போரோன் ஃபேமிலி. டி. காரமண் உலோகங்கள் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். சரியான பதில் ஏ. கார உலோகங்கள் ஆல்கலாய் மெட்டல்ஸ். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி தனிம வரிசை அட்டவணையின் முதல் தொகுதியில் உள்ள தனிமங்கள் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மிகவும் வினைபுரியும் தன்மை கொண்டவை. லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை இதில் அடங்கும். கேட்கக்கூடிய ஒலி அலைகளுக்கான தோராயமான குறைந்தபட்ச அதிர்வெண் வரம்பு என்ன? ஏ. 2000 ஹெர்ட்ஸ். பி. 200 ஹெர்ட்ஸ். சி. 20 ஹெர்ட்ஸ். டி. 10 ஹெர்ட்ஸ். சரியான பதில் சி. 20 ஹெர்ட்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி மனித செவிகளால் உணரக்கூடிய ஒலியின் அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20000 ஹெர்ட்ஸ் வரை ஆகும். இதில் 20 ஹெர்ட்ஸ் என்பது மிகக் குறைந்த அதிர்வெண் வரம்பாகும். தவறான விடை ஏ. சோகஸ்மெலி 2000 ஹெர்ட்ஸ் என்பது கேட்கக்கூடிய வரம்பிற்குள் இருந்தாலும் அது மிகக் குறைந்த வரம்பு அல்ல. இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும் இரத்த நாளம் எது? ஏ. மேல் பெருஞ்சிரை சுப்பீரியோ வேனா காவா. பி. பெருந்தமனி ஏஆர்டா. சி. கீழ் பெருஞ்சிரை இன்ஃபீரியோ வேனா காவா. டி. நுரையீரல் சிரை பல்மோனரி வெயின். சரியான பதில் பி. பெருந்தமனி ஏஆர்டா. சரியான விடை பி. சோகஸ்மெலி பெருந்தமனி இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து தொடங்கி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் விநியோகிக்கிறது. இது உடலின் மிகப்பெரிய தமனி ஆகும். நுகர்வு தொடர்பாக நாம் எவ்வாறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க முடியும்? ஏ. அதிக இரசாயனங்களை பயன்படுத்துவதன் மூலம். பி. அதிக வளங்களை பயன்படுத்துவதன் மூலம். சி. நுகர்வை குறைப்பதன் மூலம். டி. மாசுபாட்டை அதிகரிப்பதன் மூலம். சரியான பதில் சி. நுகர்வை குறைப்பதன் மூலம். 8. நாம் பயன்படுத்தும் பொருட்களின் அளவை குறைப்பதன் மூலம் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதைத் தடுத்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேண முடியும். இது நிலையான மேம்பாட்டிற்கு சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் வழிவகுக்கும். தன்னிச்சையான கதிரியக்கத்திற்காக குறிப்பிடப்பட்டுள்ள சிதைவு வகைகள் யாவை? ஏ. சிதைவு மற்றும் சிதைவு. பி. சிதைவு, சிதைவு மற்றும் சிதைவு. சி. சிதைவு மற்றும் நியூட்ரான் சிதைவு. டி. சிதைவு மற்றும் நியூட்ரான் சிதைவு. சரியான பதில் பி. சிதைவு, சிதைவு மற்றும் சிதைவு. 7. கதிரியக்க தனிமங்கள் தன்னிச்சையாகச் சிதையும் போது ஆல்பா, பீட்டா மற்றும் காமா ஆகிய 3 வகையான கதிர்களை வெளியிடுகின்றன. இவை அணுக்கருவின் நிலைப்புத்தன்மையை அடைய உதவும் இயற்கை நிகழ்வுகளாகும். எத்தனால் என்பதன் பொதுவான பெயர் என்ன? ஏ. இருமல் மருந்து. பி. அம்மோனியம் சல்பேட். சி. ஆல்கஹால். டி. கரும்பு பாகு. சரியான பதில் சி. ஆல்கஹால். சரியான விடை சி. சோகஸ்மெலி எத்தனால் சீரண்டியச்சேந்தோயிட் என்பது பொதுவாக மதுபானங்களில் பயன்படுத்தப்படும் ஆல்கஹால் ஆகும். இது கரும்புச் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் பெருமளவில் தயாரிக்கப்படுகிறது.
நீண்டகால மது பயன்பாட்டின் முதன்மை விளைவு நரம்பு மண்டலத்தில் என்ன? ஏ. மாயத்தோற்ற ஊக்கி ஹல்யூசினோஜன். பி. கிளர்ச்சியூட்டி எக்ஸிடேட்டரி. சி. மன அழுத்த ஊக்கி டிப்ரெசன்ட். டி. ஊக்கி ஸ்டிமுலண்ட். சரியான பதில் சி. மன அழுத்த ஊக்கி டிப்ரெசன்ட். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி மது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மெதுவாக்கும் ஒரு மன அழுத்த ஊக்கி டிப்ரெசன்ட் ஆகச் செயல்படுகிறது. இது மூளையின் எதிர்வினை நேரத்தை குறைத்து நரம்பு தூண்டல்களை கட்டுப்படுத்துகிறது. காபியின் பொதுவான pH மதிப்பு என்ன? ஏ. 5.6. பி. 4.2. சி. 10. டி. 7. சரியான பதில் ஏ. ஜூன் 5. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி காபி ஒரு அமிலத்தன்மை கொண்ட பானமாகும். இதன் pH மதிப்பு பொதுவாக 5.0 முதல் 6.0 வரை இருக்கும். இதில் 5.6 என்பது பொதுவான மதிப்பாகும். pH 7- குறைவாக இருப்பதால் இது அமில பண்பை கொண்டுள்ளது. தவறானவை பி. 4.2 என்பது அதிக அமிலத்தன்மை எயூகா. ஆதாமின் ஆப்பிள் என்பது எந்த உடல் உறுப்பின் வளர்ச்சியாகும்? ஏ. காது ய. பி. குரல் பெட்டி வாய்ஸ் பாக்ஸ். சி. மூக்கு நோஸ். டி. தொண்டை த்ரோட். சரியான பதில் பி. குரல் பெட்டி வாய்ஸ் பாக்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி பருவமடையும் காலத்தில் ஆண்களுக்கு குரல் வளை லாரிங்ஸ் வளர்ந்து தொண்டையில் துருத்திக் கொண்டு தெரிவது ஆதாமின் ஆப்பிள் எனப்படும். இது ஆண்களின் குரல் தடிமனாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. மனித உடலின் இயக்கங்களை புரிந்து கொள்வதற்கு முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்பிட்ட கட்டமைப்புகள் யாவை? ஏ. உறுப்புகள் ஆர்கன்ஸ். பி. மூட்டுகள் ஜாயின்ட்ஸ். சி. செல்கள் செல்ஸ். டி. திசுக்கள் டிஷ்யூஸ். சரியான பதில் பி. மூட்டுகள் ஜாயின்ட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி எலும்புகள் சந்திக்கும் இடங்களான மூட்டுகள் மனித உடலின் பல்வேறு இயக்கங்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன. பந்துக்கெண்ண மூட்டு கீழ் மூட்டு போன்றவை உடலின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் அசைவுகளுக்கு உதவுகின்றன. ரசாயனங்களைச் சேர்த்த பிறகு உணவு மாதிரியில் என்ன நிற மாற்றம் காணப்படுகிறது? ஏ. நீலம் அல்லது பச்சை. பி. மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. சி. ஊதா அல்லது வயலட். டி. சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு. சரியான பதில் சி. ஊதா அல்லது வயலட். சரியான விடை சி. சோகஸ்மெலி உணவில் புரதம் இருப்பதைச் சோதிக்க காப்பர் சல்பேட் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது அது ஊதா அல்லது வயலட் நிறமாக மாறும். இது பையூரெட் சோதனை பயோரெட் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மேசையில் சிறிது நேரம் வைக்கப்பட்ட ஒரு கோப்பை சூடான பாலின் சூடு என்னவாகும்? ஏ. அது வேகமாக ஏற்ற இறக்கமடைகிறது. பி. அது குறைகிறது. சி. அது அப்படியே இருக்கிறது. டி. அது அதிகரிக்கிறது. சரியான பதில் பி. அது குறைகிறது. சரியான விடை பி. சோகஸ்மெலி வெப்ப இயக்கவியலின்படி அதிக வெப்பநிலையில் உள்ள பால் தனது வெப்பத்தை குறைந்த வெப்பநிலையில் உள்ள சுற்றுப்புறத்திற்கு இழக்கிறது. இதனால் பாலின் வெப்பநிலை குறைந்து சுற்றுப்புற வெப்பநிலைக்கு சமமாகிறது. ஒரு குவி லென்ஸை பொறுத்து பொருளின் நிலை பிம்பத்தின் எந்த பண்பை பாதிக்கிறது? ஏ. அதன் காந்தப்புலம். பி. அதன் அளவு. சி. அதன் மின்கடத்துத்திறன். டி. அதன் அடர்த்தி. சரியான பதில் பி. அதன் அளவு. 2. ஒரு குவி லென்ஸில் பொருளை வைக்கும் தூரத்தை பொறுத்து பிம்பத்தின் அளவு பெரிதாக்கப்பட்ட அல்லது சிறியதாக்கப்பட்ட மற்றும் அதன் தன்மை மாறுகிறது. இது லென்ஸ் சூத்திரம் மற்றும் உருப்பெருக்க விதிகளின் அடிப்படையில் அமைகிறது. மெக்னீசியம் நாடா எரியும்போது ஒளியைத் தவிர வேறு எந்த ஆற்றல் வடிவம் உருவாகிறது? ஏ. ஒலி ஆற்றல் சவுண்ட் எனர்ஜி. பி. மின் ஆற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சி. இயக்க ஆற்றல் கினெடிக் எனர்ஜி. டி. வெப்பம் ஹீட். சரியான பதில் டி. வெப்பம் ஹீட். 6. மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மெக்னீசியம் ஆக்சைடாக மாறும்போது அதிகப்படியான வெப்பம் மற்றும் ஒளி வெளியிடப்படுகிறது. இது ஒரு வெப்ப உமிழ்வினை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகும். மற்றவை மெக்னீசியம் எரியும்போது குறிப்பிடத்தக்க அளவில் ஒலி ஆற்றல் உருவாவதில்லை.
ஒவ்வொரு தாய் இழையிலிருந்தும் ஒரு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகும் செயல்முறையின் பெயர் என்ன? ஏ. டிஎன்ஏ மொழிபெயர்ப்பு, டிஎன்ஏ டிரான்ஸ்லேஷன். பி. டிஎன்ஏ இரட்டிப்பாதல், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். சி. டிஎன்ஏ திடீர் மாற்றம், டிஎன்ஏ மியூட்டேஷன். டி. டிஎன்ஏ படியெடுத்தல், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியான பதில் பி. டிஎன்ஏ இரட்டிப்பாதல், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். 3. சரியான விடை பி. சோகஸ்மெலி டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு தன்னைப் போன்றே மற்றொரு நகலை உருவாக்கும் செயல்முறையாகும். இதில் தாய் இழைகள் வார்ப்புகளாகச் செயல்பட்டு புதிய நிரப்பு இழைகளை உருவாக்குகின்றன. ராக்கெட்டுகள் பற்றிய அறிவு சீனாவிலிருந்து பரவிய பிறகு அவை முதன்மையாக எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டன? ஏ. அறிவியல் ஆராய்ச்சி. பி. போக்குவரத்து. சி. ஆயுதங்கள். டி. தகவல் தொடர்பு. சரியான பதில் சி. ஆயுதங்கள். சரியான விடை சி. சோகஸ்மெலி சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்து தொழில்நுட்பம் ராக்கெட்டுகளாக மாற்றப்பட்டு ஆரம்ப காலங்களில் போர்க்களங்களில் எதிரிகளை தாக்க பயன்படுத்தப்பட்டது. இடைக்காலத்தில் இவை முக்கியமாக தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளாகவே உலகெங்கும் பரவின. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?